2024 நீட் தேர்வில் பலவிதமான மோசடிகள் அரங்கேறியுள்ளன. அதில் அதிர வைக்கும் விதமான மோசடி பீகாரில் நடந்திருக்கிறது. முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட 4 மாணவர்களின் நீட் மதிப்பெண் பட்டியல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மதிப்பெண் பட்டியலே முறைகேட்டை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்திய அளவில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. இதில் பீகாரில் நடந்தது புது ரகம். இதனை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த 4 மாணவர்களின் நீட் மதிப்பெண்களை பார்க்கலாம். அபிஷேக் என்ற மாணவர் 720 மதிப்பெண்களுக்கு 581 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவர் இயற்பியல் பாடத்தில் 96.40%, வேதியியல் பாடப்பிரிவில் 95.99%, உயிரியல் பாடப்பிரிவில் 90.92% பெற்றிருக்கிறார். அனுராக் யாதவ் என்ற மாணவர் 720க்கு 185 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இவர் இயற்பியலில் 85.82%, வேதியியலில் 5.04%, உயிரியலில் 51.04% பெற்றிருக்கிறார். சிவானந்தகுமார் என்ற மாணவர் 483 மதிப்பெண்கள் பெற்றுள்ள நிலையில் இயற்பியலில் 89.75% மதிப்பெண்களும், வேதியியலில் 86.02%, உயிரியலில் 90.27% என்றும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். ஆயுஷ் ராஜ் என்ற மாணவர் 300 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். வேதியியல் மற்றும் இயற்பியல் ஆகிய பாடங்களில் வெறும் 15% மதிப்பெண்கள் மட்டுமே பெற்ற நிலையில் உயிரியல் பாடப்பிரிவில் 87.80% மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா? இந்த 4 மாணவர்களும் வினாத்தாள்களை முன்கூட்டியே பணம் கொடுத்து வாங்கியதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் அனுராக் யாதவ் என்ற மாணவரின் உறவினரான சிக்கந்தர் யாதவேந்துதான் இந்த முறைகேட்டிற்கு மூளையாக செயல்பட்டுள்ளார். வினாத்தாள் கசியவிட்ட புகாரில் சிக்கந்தர் மற்றும் அவரின் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு மாணவருக்கு வினாத்தாளை தர 30 லட்சம் ரூபாய் வரை கைமாறியிருக்கிறது. மாணவர்கள் தரும் பணத்திற்கு ஏற்ப முதல் நாள் இரவு அல்லது தேர்வுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக முழு வினாத்தாளும் அல்லது வினாத்தாளின் ஒரு பகுதியோ தரப்பட்டிருக்கிறது. நீட் மட்டுமின்றி பிற போட்டித் தேர்வுகளிலும் இந்த கும்பல் வினாத்தாளை கசியவிடும் மாஃபியா கும்பலாக செயல்பட்டிருப்பதாக பீகார் காவல்துறை தெரிவிக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார்.